துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வராரு. ஆல்ரெடி 6ஆம் இடத்துல சனி இருக்கார். 6, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உத்தியோகம், ஜீவனம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிடர் ஆவறதுக்கு முன்னாடி சின்ன வயசுல சில பேர்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கும். இவ்ளோ பெரிய பங்களா, ஒரு மாளிகை போல, அரண்மனை போல வீடு, இவ்ளோ ஆட்கள், இவ்ளோ பலம், பேரு, புகழ், வசதியா இருக்கே அப்படின்னு அப்பாவோட கேட்கும்போது, "அவங்கலாம் பூர்வ ஜென்மத்துல நல்ல பூ எடுத்து பூஜை பண்ணியிருக்காங்கடா" அப்படின்னு சொல்லுவாரு. ஜோதிடர் ஆனதுக்கு பிறகு, அதுபோல சில வீடுகளுக்கு போக நேர்ந்தது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர், கலெக்டர் வீட்டுக்கு போறோம். ஒரு ஜட்ஜ் வீட்டுக்கு போறோம். அதுபோல வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீசர் வீட்டுக்கு, அது மாரிலாம் போகும்போது, நம்முடைய செட்டு மாதிரி பிரம்மாண்டமா பெரிய ஹால் இருக்கும். உட்கார வச்சு பேசுவாங்க. அப்படி உட்காரும்போது நம்மை சுற்றி மொத்தம் புத்தகங்கள் தான். பெரிய ஒரு லைப்ரரில இருக்கிற மாரி கீழ இருந்து மேல வரைக்கும் புக்கு தான் இருக்கும். எடுக்கலான்னா கூட ஒரு புக்கும் இவ்வளோ பெருசா இருக்கும். அந்த கனத்த கூட நம்மளால சுமக்க முடியாது. புத்தகத்தின் கனத்தையே சாதாரண மனிதனால சுமக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய பொருளின் கனத்தை அவர்கள் மூளையில சுமக்கிறார்கள். அதனால தான் வந்து அவங்க இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காங்க. அப்படின்றத வந்து உணர முடிஞ்சது. அப்படி இப்ப 10ஆம் இடத்துல குரு வர்றதுனால, அந்த அவங்க இருக்கக்கூடிய கடமை, கர்மா. படிக்கிறேன்னா, படிப்பு தான். வேலையா, என் வேலைய யாரும் குறை சொல்ல முடியாத மாரி செய்வேன். என் பிசினஸ ஹானஸ்ட்டா செய்வேன். என்னுடைய கணவன், மனைவின்ற ஸ்தானம் எல்லாத்தையும் கரெக்ட்டா நான் பண்ணுவேன்னு சொன்னா, இந்த குரு அவங்களுக்கு நல்ல பலன